வெல்கம் டு CMA தமிழ் சேனல். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் CMA படிக்க முடியுமா, இல்லை நான் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாமா, செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா, நான் காலேஜ் போயிட்டே படிக்கலாமா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்துட்டு படிக்கலாமா, இல்லை ஒர்க்கிங் விமன் நான் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது படிக்கலாமா படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்விக்குரிய ஆன்சராக நான் நினைக்கிறேன். அடுத்து நான் எப்படி படிக்கலாம், கோச்சிங் சென்டர் போகலாமா, இல்லை நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு கொஷின் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கோச்சிங் சென்டர் போகிறதோட அட்வான்டேஜஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நான் எந்த கோச்சிங் சென்டருக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல, பட் அதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும், அதை சொல்லலாம் உங்களுக்குங்கிறக்காக தான். இப்போ என்ன அட்வான்டேஜ் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் எல்லாமே தெரியும், இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை பற்றி, அப்புறம் அதில் கேட்கப்படுற கொஷின்ஸ் பற்றி, அதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றி, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எதில் ப்ராப்ளம் வந்தாலும் இம்மீடியட்டாக சால்வ் பண்ணுற இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அது வந்து நம்ம மெயினாக சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம எஜுகேஷன் வைஸ் அகடமிக் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்வேன், நம்ம கோல்டு வந்ததுன்னா நம்ம வீட்டிலே கை மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 7 நாள் ஆகும் சரியாக. அதே இது நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா 1 வீக். ஸோ எனிவே நமக்கு வந்து அந்த 7 days ஆகத்தான் செய்யும் கோல்டு சரியாக. பட் ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த இன்கன்வீனியன்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும். செல்ஃப் ஸ்டடியும் பண்ண முடியும், கோச்சிங் சென்டருக்கு போனோம்னா அந்த இன்கன்வீனியன்சஸ் இருக்காது. ஸோ நம்ம படிக்க மட்டும் செஞ்சால் போதும், மீதி எல்லா பேர்டனும் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாம். ஸோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை நம்ம மறக்க தேவையில்லை, அவங்க ரிமைண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற எல்லா இன்கன்வீனியன்ஸஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண தேவையில்லை. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப தேவை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் CMA இது பண்ணலாம் அப்படின்னு வரீங்க. ஸோ அப்படி வரும்போது 12th வரைக்கும் நம்ம எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷெட்யூல் முதற்கொண்டு அவங்களே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாடம் நடத்துவாங்க, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு நடத்துவாங்க, ஒரு வீக்லி டெஸ்ட்டோ மந்த்லி டெஸ்ட்டோ, அப்புறம் இன்னொரு மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் குவார்ட்டர்லி வந்துடும், அப்புறம் இன்னொரு மந்த்லி, அப்புறம் ஹாஃபர்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு நம்மளை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுட்டு, அப்புறம் மொத்தமாக மாடல் எக்ஸாம் வச்சு, ரிவிஷன் டெஸ்ட்டாக வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்மளை அந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க. அப்போ நமக்கு வந்து படிப்படியாக எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இங்கே CMAங்கிறதுக்குள்ளே தள்ளி விட்ட உடனே எல்லாமே நம்ம தான் பிளான் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறதுலேருந்து எல்லாம் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்த உடனே திடீர்னு பயங்கர, அதாவது சில பேர் வந்து அப்படி படிக்கிறதே விட்டுருவாங்க, படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எக்ஸாம் வந்தால் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் சென்டர் வந்து ரொம்ப நல்ல சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்வேன். அங்கே நமக்கு அந்த வீக்லி டெஸ்ட்டு, ஆல் இண்டியா லெவலில் கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்க. அதாவது சில அகாடமிலாம் ஆல் இண்டியா லெவலில் எல்லா பெரிய பெரிய சிட்டிஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் கொஷின் செட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அந்த நிறைய எக்ஸாம்ஸ் எழுதும்போது எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஹேபிச்சுவல் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எப்படி அங்கே போய் வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா திடீர்னு முழிக்க தேவையில்லை. போய் CA எக்ஸாமில் உட்கார்ந்த உடனே இதில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலி நான் எக்ஸாம் எழுதுனது அப்படின்னா நான் MPhil படிக்கும்போது எழுதுனது 2003. அதுக்கப்புறமா 2018 போய் நான் உட்கார்றேன் CMA Group 1 எழுதுறதுக்கு. அது வரைக்கும் எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது, நான் 3 hours உட்காந்துருவேனா அப்படின்னு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐ எம் டயபெட்டிக். ஸோ எனக்கு தண்ணி குடிக்காமல் இது போகாமல், ரெஸ்ட் ரூம்லாம் போகாமல் என்னால் 3 hours உட்கார முடியுமா அப்படின்லாம் நிறைய டவுட் இருந்தது. இன்னொரு தப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, Group 1 எழுதும்போது 15 minutesக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி இன்விஜிலேட்டர்ஸ்ட்டை சொல்லி அனுப்பியிருக்காங்க. பட் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு கொஷின் பேப்பர் கொடுக்கல. நானும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியாக வாசிக்கலை. நான் ஒருவேளை ஒரு கோச்சிங் சென்டரில் நான் படித்து வந்திருப்பேன்னா எனக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியல. அந்நேரம் எனக்கு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை நினச்சி தான் அதாக இருந்தது.
நம்ம கோச்சிங் சென்டர் போல நம்மளா செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு போனோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஏன் அவங்க கூட கேட்கல அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் டைம் எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த கொஷின் சூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த டைம் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோச்சிங் சென்டரில் நீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன செய்யணும், எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், அந்த 15 மினிட்ஸை எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும், எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு கோச்சிங் சென்டர் போகிறதுனால நமக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்வேன். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, அங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதே மோட்டிவோடு இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. இப்போ நேற்று நடத்துனாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு வந்திருப்பாங்க 10 பேர். அவங்கள பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மறுநாள் முந்தின நாள் பாடம் இன்னைக்கு பாடம் ரெண்டையும் சேர்த்து படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிட்டிவ் இது வரும் நமக்கு. அப்புறம் புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த புக்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே சீனியர்ஸ் முடிச்சவங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அகாடமியிலே படித்து நல்லா சிஏ பாஸ் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க, இப்போ சிஎம்ஏஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டீச்சர்ஸ் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், என்ன மாதிரி ஆளுங்க யூடியூபர்ஸ் அட்வைஸ் பண்ணாலும், அது எல்லாத்தையும் விட அதே இடத்துல படித்து சக்ஸஸ் ஆனவங்க வந்து பேசும்போது அதோட எஃபெக்டே தனி. ஸோ அந்த மாதிரி வந்து பேச வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ புக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்க, எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை, என்ன தப்பு பண்ணாங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்லாம் நமக்கு நிறைய தெரியும். ஸோ ரைட், இதெல்லாமே. பட் நம்ம கோச்சிங் சென்டர் போகணும்னா நமக்கு வந்து டைம் இருக்கணும், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமானது, கோச்சிங் சென்டர் இருக்கணும். நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் இருக்கணும். இந்த 3 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கோச்சிங் சென்டர் போக முடியும். இதில் எந்த ஒன்று மிஸ் ஆகுச்சுனாலும், காசு இருக்குது, கோச்சிங் சென்டர் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. டைம் இருக்குது, கோச்சிங் சென்டர் இருக்குது, காசு இல்லை. இல்லை கோச்சிங் சென்டரும் இருக்குது, சாரி, இன்னும் ஒன்று, கோச்சிங் சென்டர் இல்லை, டைமும் மணியும் என் கையில் இருக்குது, கோச்சிங் சென்டர் இல்லை. இப்படி நமக்கு ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுச்சுனாலும் கோச்சிங் சென்டரில் போய் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முடியாத ஒன்றாத்தான் இருக்கும். இது போக தூரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிக்கிறது வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 800 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு மைக்கில் கிளாஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 2 பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ½ அன் ஹவர் தான் இந்த பிரேக் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வெளியில் போய் சாப்பிட்டு வர முடியாமல் உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. மார்னிங் 5 o'clock கிளாஸு, ஸோ 4 o'clockலாம் நம்ம போய் உட்காந்தா தான் முன்னாடி உட்கார முடியும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் படிக்கலாம். அடுத்து வந்து இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த 3 நமக்கு தேவைன்னு நான் சொல்லிட்டேன். கோச்சிங் சென்டரில் போய் படிக்கணும்னா இதில் ஒன்று இல்லைனாலும் நம்மளால் போக முடியாது. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டடி தான். அப்போ செல்ஃப் ஸ்டடி யார் பண்ண முடியும், யார் பண்ண முடியாது அப்படிங்கிறது. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவங்க படிக்க முடியாது. நம்மளாவே செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இன்னைக்கு இவ்வளோ படிக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு எய்ம் வச்சுட்டு சின்ன சின்ன கோல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க. விஷன் என்ன, மிஷன் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, சின்ன சின்ன கோல்ஸு. அதை வச்சுட்டு முதல்ல நம்ம அதை இன்னைக்கு நான் என்ன படிக்கணும், முடிச்சிட்டேனா அதை நான் பார்க்கணும். அதெல்லாம் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் நமக்கு வந்து சொல்லணும், எனக்கு டைம் டேபிள் போட்டு கொடுக்க ஒரு ஆள்லாம் வரவே மாட்டாங்க. எல்லாம் நான் தாங்க. ஹெட்மிஸ்ட்ரஸ் நான் தான், டைம் டேபிள் போடுற ஹெட்மிஸ்ட்ரஸ் நான் தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டீச்சர்ஸும் நான் தான், படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டும் நான் தான். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். அதுக்கு நிறைய சோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்டா? அடுத்து வந்து இன்னொன்று நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது எப்படி நான் வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னனோ, அதே மாதிரி டைம் பாஸ்க்காக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது லாயக்கே கிடையாது. அந்த பேஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நான் எப்படினாலும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் ஊறி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு புஷ் வேணும், நமக்கு ஏதோ ஒரு புஷ் வேணும். இப்போ நான்லாம் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தேன். என்னோட புஷ் என்ன அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுறது பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிஏ அல்லது சிஎம்ஏல இருப்பாங்க. ஸோ அவங்களும் படிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர் நான் குவாலிஃபைடாக இருக்கணும். ஸோ நான் எக்ஸாம் எழுதும்போது நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நான் பாஸ் ஆகி காட்டணும். அண்ட் அந்த மார்க்கை என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ என் மார்க் நல்ல மார்க்காக இருக்கணும்.
இந்த இது வந்து எனக்கு பின்னாடி எனக்கு தள்ளிட்டே இருந்த ஒரு புஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒவ்வொரு தடவை நான் படிக்க உட்காரும் போதும், இல்லை நான் படிக்காமல் டிவி பார்க்கும்போதோ, இல்லை நான் டைமை வேஸ்ட்டாக மொபைலில் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ, எனக்கு பின்னாடி இருந்து வந்து என்னைய என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. உண்மையிலே அவங்க கேட்பாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு. அவங்க எதுவுமே செய்யலைனாலும் அவங்க தான் என்னோட மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ நான் சிஎம்ஏ படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்காக காலேஜில் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நான் எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யலை. என்னோட மோட்டிவேஷன் ஃபோர்ஸ் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎஸ்சிஎம்ஏ கோச்சிங் கொடுக்க போகிறோம், நான் குவாலிஃபைடாக இருக்கணும். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ரிசல்ட்டை பார்க்குறாங்க, அதே மாதிரி தான் அவங்க ஃபவுண்டேஷன் ரிசல்ட்டை பார்க்குறாங்களோ இல்லையோ இன்டர் ரிசல்ட்டை என்னோட ரிசல்ட்டை அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இவங்களை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து எம்ப்ளாய்டாக இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. காலையில் ஃபுல்லாக காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் தான் படிக்கணும், இல்லை காலையில் டே டைம் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸில் இருந்துட்டு 6 o'clock 6:30க்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன், அதுக்கப்புறம் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ரொம்ப பிளான் பண்ணி செய்யணும். முதல்ல வந்து நான் சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு முந்தின 2 நாளும் புக் எடுக்க முடியாது, உடம்பு சரியானதுக்கப்புறம் 2 நாளும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ 1 week போயிடும். ஸோ ரொம்ப ஹெல்த் வைஸ் பயங்கர கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்ஸ் வந்து நம்மளால் படிக்க முடியும் நல்லபடியாக. ஸோ அது ஒன்றை பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுல நம்ம டயட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நல்லது. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி யாரும் டைம் டேபிள்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்மளா தான் போடணும். இதில் வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு குருன்னு நான் சொல்வேன். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்து சிஏ இன்டர் பாஸ் பண்ணிட்டு வெளியில் போன பொண்ணு வந்து அவளோட ஜூனியர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறா. அப்போ கேட்டா, நான் 11 o'clock வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன், சாப்டர் 3 முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்களும் பிளான் பண்ணி படிப்பீங்க. அப்படி படிக்கும்போது ஒரு 9 o'clockலாம் சாப்டர் 3 முடிச்சிட்டிங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் போய் மூவி பார்ப்பேன், நான் ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன், நான் தூங்கிடுவேன் அப்படின்னாங்க. அப்பாவா சொன்னால் இல்லை நான் சாப்டர் 4 எடுத்து படிப்பேன் அப்படின்னா. அதே மாதிரி 11 o'clock வரைக்கும் நான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன், 11 o'clock சாப்டர் 3 முடிக்கலை, என்ன செய்வீங்க அப்படின்னு. தூங்கிடுவோங்க்கா, நாளைக்கு எந்திரிச்சு படிச்சுக்கலான்னு நினைப்போன்னு. அவள் சொன்னா இல்லை நான் தூங்க மாட்டேன், 12 மணியோ 1 மணியோ நான் படிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு. அந்த இது இருக்கணும், ஸ்பிரிட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி அவள் வந்து ஸ்டூடெண்ட்டாக பிகாம் படிச்சுட்டே இங்கிட்டு சிஏ இன்டர் கிளியர் பண்ணா. அப்போ இங்கேயும் அவள் வந்து காலேஜ் டாப்பர், கோல்டு மெடல் வாங்கினா. ஸோ அட் த சேம் டைம் சிஏ இன்டர் முடிச்சுட்டு வெளியேறினா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கிற பிள்ளைங்களால் மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்க முடியும். அந்நேரம் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்குவா, எல்லாமே செய்வா. அடுத்து வந்து இன்னொன்று, நம்மளால் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசன்னால நம்ம வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போக முடியல அப்படின்னு இருக்கோம். நமக்கு யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, நம்ம தேடி தான் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஹிந்தியில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லை சிம்பிள் இங்கிலீஷில் அப்படின்னா நம்ம கொஞ்சம், அதாவது கண்டினியூஸாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு இருக்குது. தமிழ்லையும் சில வீடியோஸ் இருக்குது. பட் உங்களுக்கு லைன் பை லைன் ஸ்கூலில் மாதிரி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எந்த வீடியோவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஏதாவது ஒரு சாப்டருக்கு எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆக்சுவலி காதில் கேட்குறது வந்து 1 way தான், பட் நம்ம வீடியோவை பார்க்கும்போது அப்படியே பிக்சராக ஸ்டோர் ஆயிரும், மறக்கவே மறக்காது. அதனால அந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் யாராவது இருந்தாங்கன்னா நல்லது. எனக்கெலாம் என் பையன் வந்து அந்த வீடியோவை தேடி வைப்பேன். ஏதாவது ஒரு சாப்டர் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நானும் வீடியோஸ் பார்த்துருக்கேன், யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்து நானாக செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு இதில் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் வந்து ஃபஸ்ட் இயர் கிளாஸ்க்கு போத்தில் ஜெய்னன் நாரங் புக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துகிட்டு போவேன். அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு இருக்கும், அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் புக்கு. ஸோ ஜெய்னன் நாரங் புக்கு எடுத்துகிட்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் கம்பல் பண்ணுவேன், ஏன்னா எல்லாருமே சிஎஸ்சிஎம்ஏல இருப்பாங்க. ஸோ அந்த புக்கு தான் வாங்கணும் அப்படின்னு.
அப்போ வாங்கி படிக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, மேம் நீங்கள் சிஏ புக்கில் எடுங்க, இந்த புக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னா சிஏ புக்கில் ஈஸியாக இருக்குது, இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாவம் தெரியாது, சிஏ புக்கில் இருக்கிறத வந்து கேட்க மாட்டாங்க, அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக தான் கொஷின் கேட்பாங்கன்னு. நான் பல வருஷத்து கொஷின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி எந்த புக்கு பெட்டர் அப்படின்னு நான் பார்த்து, நான் ஜெயநன் நாரங் புக்கில் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உறுதியாக சிஏ பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்க முடியல, அவங்க ஃபீட்பேக்லலாம் கூட நெகட்டிவாக எழுதி வச்சிட்டாங்க, அந்த மாதிரி சிஏ புக்கை விட டஃப்பாக ஒரு புக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு. பட் அடுத்து வர்ற பேட்ச்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியல் மட்டும் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதுலேயும் சிஎல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, கான்செப்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சிஎம்ஏ புக்கில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் எனிவே நமக்கு வந்து அது பத்தாதுங்கிறத முதல்ல மைண்டில் செட் பண்ணுங்கள், இது மட்டும் படிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு. ஏன்னா நான் எக்ஸாம் எழுதும்போது கூட நான் கண்டிப்பாக இதை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நான் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் எக்ஸாம் எழுதும்போது கூட நம்ம புக்கில் இருக்கிற மாடலில், நம்ம ஸ்டடி மெட்டீரியலில், சிஎம்ஏ ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற மாடல் தான் வந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, சிஏ லெவலுக்கு டஃப்னஸ் கூடிருச்சு. அப்படிங்கிறதுல இது மட்டும் நமக்கு பத்தாது, நல்ல நல்ல புக்ஸ் எடுத்து நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட வேண்டியது இருக்குது. அது போட்டதுக்கப்புறமும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க இதாக கேட்டுறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா மீதி எல்லா ப்ராப்ளமும் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். அதனால் புக்ஸு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், வெறும் மெட்டீரியல்ஸை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்து வந்து 2 குரூப்பு சேர்த்து எழுதுறதை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் ஆக்சுவலி ஒவ்வொரு குரூப்பாக தான் எழுதினேன், ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ 8 days லீவ் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, 2 படிக்க டைம் இருக்குமா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நான் ஒவ்வொரு குரூப்பாக தான் எழுதினேன். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு அந்நேரம் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, 2 குரூப் சேர்த்து எழுதுனா இதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு. என்னோட மார்க் ஆல் இண்டியா மார்க்கு, ஆனால் எனக்கு ரேங்க் வரல. ஏன்னா நான் வந்து தனித்தனியாக எழுதுனதுனால. நம்ம வந்து 2 குரூப்பு சேர்த்து எழுதுனா மட்டும்தான் ஆல் இண்டியா ரேங்க் போடுவாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து 2 குரூப் சேர்த்து எழுதுறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சிங்கிள் குரூப்பு 4 பேப்பர் எழுதுகிறோம் அப்படின்னா அது 400 மார்க்ஸ் நமக்கு வரணும். 400 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க, 200 மார்க்ஸ் வரணும். அடுத்து இன்னொரு குரூப் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதுலேயும் மினிமம் 200 வேணும். பட் இது அப்படி இல்லை, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் நல்லா போட்டாங்கன்னா குரூப் 1ல் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க, 250 வாங்கிடுவாங்க. பட் குரூப் 2ல் எல்லாமே 40 வாங்கியிருப்பாங்க, 160யோட நிற்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 250 + 160 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 410, நீங்கள் பாஸு. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் வந்து 250% எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 8 பேப்பருக்கு சேர்த்து 50% எடுத்தால் போதும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் 2 குரூப்பு சேர்த்து எழுதுறதுக்கு. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ யூடியூப் மூலமாக என்னென்ன பேப்பர் கஷ்டம்னு நான் நினைக்கிறேனோ அந்த பேப்பர் எல்லாமே நான் முடிஞ்ச நேரம் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள். ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.